Good morning students. Today நம்ம பார்க்க போகிற class ulcerative colitis. ஓகேங்களா? colitis அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். Inflammation of the colon, I mean large intestine. அப்போ அல்சர் அப்படின்னா அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் அல்சர் இருக்கிறது, அல்சர் வந்து ஃபார்ம் ஆகிறது. எப்படி நம்ம வந்து கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், டியூடினல் அல்சர் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்டெஸ்டைனில் அல்சர் இருக்கிறது. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் definition: inflammation of mucosa and submucosa of the large intestine. அந்த large intestine உள்ளே இருக்கிற mucosa and submucosa வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. இன்ஃப்ளமேஷன் லீட்ஸ் டு அல்சரேஷன் வித் ப்ளீடிங். எந்த ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் அதோட லாஸ்ட் இது வந்து லீஷன் ஃபார்ம் ஆகி என்னது ப்ளீடிங் ஆகும். அதுதான் அல்சர் ஃபார்மேஷன் ஆகிறது. Involved areas are continuous and disease is characterized by remission and exacerbation. இதில் உள்ள அந்த கண்டிஷன் வந்து என்ன வேணாலும் ஆகலாம். அது வந்து கண்டினியூஸாக இருந்தாலும் அந்த டிசீஸ் வந்து அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். கம்மியாகி நார்மல் ஆகிறது வந்து ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாசர்பேஷன் அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைக்கு கூட போகலாம். சரிங்களா? அதுதான் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் டெஃபினேஷன். இந்த பிக்சர்லேயே அங்கங்கேயும் கொடுத்துருக்காங்க இல்லை டார்க்காக, அதுதான் வந்து அல்சர் இன் த கோலன். ஓகேங்களா? காசஸ் பார்த்தீங்கன்னா the causes of ulcerative colitis is unknown. எதனால் வேணாலும் உங்களுக்கு வரலாம். டயரியா, கண்டினியூஸ் டயரியா இருந்துச்சுன்னா வரலாம், கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா வரலாம், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால வரலாம், எதனால் வேணாலும் உங்களுக்கு அல்சர் வரலாம். abnormalities of the immune system to normal intestinal bacteria. உங்களோட இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் வந்துச்சுனாலும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வரலாம். disease causing bacteria and viruses also may play a role. நிறைய மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இந்த அதோடைய ரோல் வந்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அல்சரேட்டிவ் கொலைட்டிஸில். these are all causes. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் வரலாம் அதிகமாக? ஹையஸ்ட் அக்கரன்ஸ் இன் யங் அடல்ட்டுக்கு வந்து அதிகமாக வரலாம். அடுத்தது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் ஹையர் இன் ஒயிட் ஜீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள், அவங்களுக்கு வந்து அதிகமாக வரலாம். ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வரலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம். மோர் காமன் இன் அர்பன் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வரலாம் அதிகமாக. நான் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்மோக்கர்ஸ், எக்ஸ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்துட்டு விட்டுட்டாங்கல்ல, அவங்களுக்கு வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஜெனட்டிக் இன்ஹெரிட்டட் ஆர் ஃபேமிலியல் டெண்டன்சிஸ், அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வரலாம் ஜெனட்டிக் மூலமா. க்ரானிக் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கோலன். என்னது அது வந்து எது கோலனுக்கு வரக்கூடியது தான். சரிங்களா? அதனால் இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் வரலாம். pathophysiology அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா the most characteristic lesion of ulcerative colitis is inflammatory infiltrate called a crypt abscess. இதோடைய மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஷன் ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா? லீஷன் ஆஃப் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல புண்ணு வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ புண்ணு வர்றது பெரிய விஷயம் இல்லை. இப்போ புண்ணு வந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் முட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ கை முட்டி, எல்போ ஆர் நீ அந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், மற்ற இடத்துல நம்மளுக்கு எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வலிக்கும். அதே இந்த இந்த எல்போ ஜாயிண்ட், நீ ஜாயிண்டில் வந்துச்சுன்னா அந்த முட்டியை மடக்க முடியாது, நீட்ட முடியாது. அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறமும் நம்மளால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் மடக்கிறது, நீட்டுறது, அது எல்லாமே. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த லீஷன் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதாவது ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்குரிய அப்நார்மல் கனெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் அப்புறம் நம்ம மடக்க அந்த பெயினை வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நீட்டினீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். அதுதான் வந்து இங்கே நம்ம லீஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபில்ட்ரேட் கிரிப்ட் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரிப்ட் ஆப்சஸ் மீன்ஸ் பாருங்கள், இதுதான் கிரிப்ட் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். It is a collection of specialized immune cells called neutrophil inside the colon. கோலனுக்கு இன்சைடில் வந்து நியூட்ரோஃபில்ஸ் வந்து கலெக்ஷன் ஆகிடும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து நார்மல் இன்டெஸ்டைனோட அந்த உள்ள லேயர். ஓகேங்களா? இதில் வந்து இங்கே பாருங்கள்
அந்த நார்மல் லேயருக்கு மேலே குட்டி குட்டியாக டாட்டாக பூச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து நியூட்ரோஃபில். ஓகேங்களா? It is an example of acute inflammation and is often seen in a condition called active colitis. இந்த கண்டிஷன் எதில் இருக்குது? இந்த கிரிப்ட் அப்சஸ்ன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, அந்த நியூட்ரோஃபில் வந்து அக்குமுலேட் ஆகிடும். எங்கே? அந்த இன்டெஸ்டைனல் அந்த ஃபோல்டிங்கில். இன்டெஸ்டைன் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? அப்படி ஃபோல்டாகி தானே இருக்கும். அந்த ஃபோல்டிங்கில் அதை இன்சைட் ஆஃப் த ஃபோல்டிங், அந்த ஃபோல்டிங்க்கு வெளிப்பக்கமாக இல்லை, வெளிப்பக்கமாக இருந்தால் அந்த மியூக்கோசல் லேயரில் இருக்கும், அது உள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது கூட அடிச்சிட்டு போயிடும். அதுதான் உள்பக்கம், இன்சைட் ஆஃப் த லியூமன், அதில் வந்து இருக்கும். என்ன கலெக்ட் ஆகிருக்கும்? நியூட்ரோஃபில். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம கிரிப்ட் அப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Okay, this abscess consists of polymorphonuclear leukocytes, lymphocytes, red blood cell and cellular debris appearing at the base of the crimps of liberculin. அப்போ அந்த இடத்துல வந்து அது கலெக்டாக என்ன வேணாலும் கலெக்ட் ஆகிருக்கலான்றாங்க. நியூட்ரோஃபில், நாட் ஒன்லி நியூட்ரோஃபில், லியூக்கோசைட்ஸ் இருக்கலாம், லிம்போசைட் இருக்கலாம், ரெட் பிளட் செல் இருக்கலாம், இதில் எது வேணாலும் அந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்றாங்க. Secretions from crypt abscess result in purulent discharge from the bowel mucosa. அந்த மாதிரி அந்த இடத்துல கலெக்ட் ஆகிருக்கும் போது அதுலேருந்து அந்த பவல்லேருந்து மியூக்கஸ் செக்ரேஷன் வெளில வரும்ல, இன்சைட் ஆனது பவலுக்கு அவுட் சைடில், ஐ மீன் என்னது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லேயரில், அப்படி வரும்போது புருலண்ட் என்னது டிஸ்சார்ஜ் வருது, ஐ மீன் பஸ் ஃபார்மேஷன், பஸ் டிஸ்சார்ஜ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்சஸ் மே பிகம் நெக்ரோட்டிக் அண்டு மே அல்சரேட். அந்த ஆப்சஸ் வந்து எப்படி ஆகிடலாம்? அதுக்கப்புறம் அல்சரேஷன், அப்படியே புண்ணு மாதிரி ஆகிடலாம். இன்னொன்று நெக்ரோசிஸ், அந்த இடத்துல உள்ள செல் எல்லாமே டெத் ஆகி ப்ளூ கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் செகண்டரி டு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ப்ரொடியூஸ் ஃபர்தர் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் இன் த மியூக்கோசா அண்ட் சப்மியூக்கோசா. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே வந்துடும், இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இன்டெஸ்டைனுக்கு வெளியில் இன்சைடாக உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக என்னது இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்துடும். when the inflammatory lesion heal, அந்த inflammatory lesion வந்து எப்போ ஹீல் ஆகுதோ, ஸ்காரிங் அண்டு ஃபைப்ரோசிஸ், அந்த இடத்துல என்ன ஆகிடும்? எப்போதுமே புண்ணு ஆறுனதுக்கப்புறம் மேலே என்ன இருக்கும்? அந்த லீஷன் அப்படியே மேல் தோல் உரிகிற மாதிரி இருக்குமா, அதுக்கப்புறம் அந்த தோலை உரிச்சு பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும்? ஸ்கார், தழும்பாக மாறிடும். with narrowing, thickening and shortening of the color and loss of hastrel fold may follow. அப்போ வந்து அந்த மாதிரி அது அந்த காஞ்சதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல நேரோவிங், அந்த இடம் சுருங்கிடும். திக்கனிங், நார்மலாக இருக்கிற மற்ற இன்டெஸ்டைன் வாலை விட இது வந்து இந்த இடம் வந்து திக்காகிடும். ஷார்ட்டனிங், ஷார்ட் ஆகிடும், அதாவது குட்டி ஆகிடும். அதோட லென்த்து ஆஃப் த கலர் அண்டு லாஸ் ஆஃப் ஹேஸ்ட்ரல் ஃபோல்டு, அதோடைய கலரும் வந்து லாஸ் ஆகிடும். அப்புறம் அதோட ஹேஸ்ட்ரல் ஃபோல்டு அதுவும் வந்து லாஸ் ஆகிடுதுன்றாங்க. ஹேஸ்ட்ரல் ஃபோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ்ட்ரல் ஃபோல்டு ரெப்ரசன்ட் ஃபோல்ட் ஆஃப் மியூக்கோசா வித்தின் த கோலன். அந்த கோலனுக்குள்ளே வந்து இப்போ பார்த்தோம்ல லாஸ்ட் டைம், இதுதான் ஹேஸ்ட்ரல் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு மடங்கி இருக்கிறது, இதுதான் நம்ம ஹேஸ்ட்ரல் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த புண்ணு வந்து நெக்ரோசிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோல்டு வந்து லாஸ் ஆகிடும், அப்படியே பிளைனாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்றாங்க. சரிங்களா? there are formed by circumferential contraction of the inner muscular layer of the colon. The outer longitudinal muscular layer is organized into 3 bands which run from the cecum to the rectum. அந்த மாதிரி ஃபோல்டு வந்து குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபோல்டு நிறைய இருந்தால் தான் நம்மளுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஃபோல்டு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்சர்ப்ஷன் வந்து ரீஅப்சர்ப்ஷன் வந்து கம்மியாகிடும். சரிங்களா? Okay, toxic megacolon in an extreme dilatation of a segment of the diseased colon that result in complete obstruction. மெகாகோலன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோலன் வந்து பெருசாக வீங்கிடும். அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டைலட்டேஷன் ஆஃப் எ செக்மெண்ட் ஆஃப் த டிசீஸ்டு கோலன். அந்த டிசீஸ்டு கோலன் வந்து ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆனாவே நம்மளுக்கு ஸ்வெல்லிங் இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அந்த கோலன் வந்து ஸ்வெல்லாக மெகாகோலனாக மாறிடும். அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது அந்த கோலனில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேஷன் ஆகிடும் அங்கே. சரிங்களா? டாக்ஸிக் மெகாகோலன் யூஸ்வலி அக்கர்ஸ் டியூரிங் அன் அக்யூட் எக்ஸசர்பேஷன் ஆஃப் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், எனிமா அண்ட் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது அது இன்னும் அதிகமாகாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸாக நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணி எனிமா கொடுத்து அதை வெளில எடுக்கணும், உள்ளே உள்ளது எல்லாத்தையும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்.
Perforation and peritonitis may complicate the condition. Perforation ஒன்று அது பெருசாகி ஓட்டை விழுந்துடும், அதில் இன்னொன்று பெரிட்டோனைட்டிஸ் அது பர்ஸ்ட் ஆகி அந்த அப்டமன் ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். சரிங்களா, இதெல்லாம் தான் பேத்தோஃபிசியாலஜி. ஐ மீன் இப்படி வரிசெல்லாம் அதுக்கடுத்தது என்னன்னு ஃபார்மேஷன் ஆகிட்டே வருது. சரிங்களா, அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். சப்ஜெக்டிவ் டேட்டா, அப்ஜெக்டிவ் டேட்டா. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அர்ஜென்சி டு டெஃபிகேட் பர்டிகுலர்லி வென் ஸ்டாண்டிங். நம்ம நிற்கும் போது அர்ஜென்ட்டாக வந்து டெஃபிகேட் பண்ணுற அந்த ஸ்டிமுலேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். லாஸ் ஆஃப் அப்பிடைட் அண்ட் நாசியா. லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியே எடுக்காது, நாசியேட்டடாகவே இருந்துகிட்ருக்கும். கோலிக் லைக் அப்டாமினல் பெயின். அப்டாமினல் பெயின், கோலிக் பெயின் அந்த விட்டு வரும்னு சொல்லுவாங்களே, சுருக்குன்னு, அதுதான் கோலிக் பெயின் சொல்லுவோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டாலரன்ஸ் டு டெய்ரி ப்ராடக்ட். டெய்ரி ப்ராடக்ட் வந்து நம்மளால் டாலரன்ஸ் பண்ணிக்கவே முடியாது. எமோஷ்னல் டெப்ரெஷன், அதாவது நம்மளால் வயிறு இப்போ அப்செட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால் நார்மலாக இருக்க முடியுமா? உனக்கே ஒரு வயிறு வலிக்குது, யாராவது வந்தோன்ட்ட பேசினா கம்முன்னு இருங்க எனக்கே வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், நம்மளோட மூவ்மெண்ட், அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே நம்ம அப்நார்மலாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் தான் சப்ஜெக்டிவ் டேட்டா. அப்ஜெக்டிவ் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா டயரியா இருக்குமா, 10 to 20 stools per day, can be chronic or intermittent, episodic or continuous, stool contain blood, mucus and pus, இதெல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. weight loss, malnutrition and dehydration, fever, rectal bleeding. The disease usually begin in the rectum and sigmoid and spreads proximally at times, involving the entire colon. கொஞ்சமாக இது எங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா, ரெக்டத்துலேருந்து அப்படியே சிக்மாய்டு கோலன் மூலயமா போய் அப்படியே மேல் பக்கமாக டிசெண்டிங் கோலன், ட்ரான்சஸ் கோலன், அசெண்டிங் கோலன் அந்த மாதிரி போகும் அப்படின்றாங்க. ஆனல் ஏரியா மேபி இரிட்டேட்டட் அண்டு ரெட் அண்ட். ஆனல் ஏரியா எப்படி இருக்குமா, இரிட்டேஷனாக இருக்கும், அப்புறம் ரெட்டாக மாறிடும். லெஃப்ட் லோயர் அப்டமன் மேபி டெண்டர் அண்ட் பல்பேஷன். லெஃப்ட் லோயர் அப்டமன் வந்து டெண்டர்னஸாக இருக்கும், ஏன்னா அங்கே தானே சிக்மாய்டு கோலன் இருக்குது, அங்கேருந்து தானே முடிய போகுது, அதனால் அந்த இடத்துல வந்து டெண்டர்னஸ் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, அடுத்தது டயக்னோஸ்டிக் எவல்யூஷன். எப்படி வந்து இதை டயக்னோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ்டு ஆர்பிசி, ரெட் பிளட் செல்லோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பைகார்பனேட் இது எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஏன் எல்லாமே வந்து எக்ஸசிவாக டயரியாவில் வெளில போயிடும். சிக்மாய்டோஸ்கோப்பி பண்ணி கண்டுபிடிக்கலாம், கொலனோஸ்கோப்பி பண்ணலாம், பேரியம் மினிமா கொடுக்கலாம், ஸ்டூல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் ஃபார் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மெஷர்ஸ், பெட் ரெஸ்ட் கொடுக்கணும், ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கணும், கிளியர் லிக்யூட் டயட் கொடுக்கணும். ஃபார் பேஷண்ட் வித் சிவியர் டீஹைட்ரேஷனில் இருந்தாங்கன்னா, எக்ஸசிவ் டயரியில் இருந்தாங்கன்னா டிபிஎன் வந்து கொடுக்கணும். டிபிஎன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்பேரண்டல் நியூட்ரிஷன். ஓகேங்களா, ரெக்கமெண்டட் டு ரெஸ்ட் த இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அண்ட் ரெஸ்டோர் நைட்ரஜன் பேலன்ஸ். அது கொடுத்து அவங்கள வந்து எப்பொழுதுமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமியா, அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் க்ரானிக் ப்ளீடிங். ஏன்னா அதிகமாக ப்ளீட் ஆகுதுன்னு அல்சர்னாவே ப்ளீட் ஆகும். அப்போ ப்ளீடிங் அதிகமாக வரதுனால ரெட் பிளட் செல் எல்லாமே போயிடும். அப்போ பேஷண்ட் அனிமியாவுக்கு போயிடுவாங்க. அதனால அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது ட்ரக் தெரப்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபாசலசைன் மெயின்லி ஸ்டேட் ட்ரக் ஃபார் அக்யூட் அண்ட் மெயின்டெனன்ஸ் தெரப்பி. அதாவது சல்ஃபாசலசைன் வந்து மெயின்டெனன்ஸ் தெரப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓரல் சாலிசிலேட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓரல் சாலிசிலேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓல்சலசின். ஏதோ ஒரு ட்ரக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெசலமைன் எனிமா அவைலபிள் ஃபார் ப்ராக்டோசிக்மாய்டைட்டிஸ், சப்போசிட்ரி ஃபார் ப்ராக்டைட்டிஸ். சப்போசிட்ரியும் கொடுக்கலாம், அப்புறம் எனிமாவும் கொடுக்கலாம். அடுத்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம். எந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 5 அமினோ சாலிசிலிக் ஆசிட் வந்து கொடுக்கலான்றாங்க. இதெல்லாம் ட்ரக் தெரப்பி. அடுத்து இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, அதுக்கு வந்து பியூரின் அனலைசிஸ் 6 மெர்காப்டோபியூரின் அது வந்து கொடுக்கலாம் நம்ம. அடுத்தது அசத்தியோப்ரிம் அதுவும் கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சு எழுதிங்க. இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்குன்னு போட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போட்டுக்கோங்க. ஆன்டி டயரியல் மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஆன்டி டயரியல் மெடிகேஷன்னா என்ன வரணும் உங்களுக்கு ஞாபகத்தில்னு சொல்லியிருக்கேன், லோப்ரமைடு, அதை போட்டுக்கோங்க. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி இஸ் பர்ஃபார்ம்டு இன் மோர் அட்வான்ஸ்டு காஸ் ஆஃப் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஆர் இன் பேஷண்ட்ஸ் ஹூஸ் சிம்டம்ஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு பை மெடிகேஷன். யாருக்கெல்லாம் வந்து மெடிகேஷன் கொடுத்து அந்த சிம்டம் வந்து கண்ட்ரோல் ஆகலையோ அவங்கள தான் வந்து நம்ம சர்ஜரிக்கு எடுக்கிறோம். சர்ஜரி இஸ் சம்டைம்ஸ் இண்டிகேட்டட் டு ப்ரிவென்ட் கொலோனிக் கேன்சர். நம்ம சர்ஜரி பண்ணுறதுனால இதை இப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், அப்போ வந்து அது என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அல்சர் ஃபார்மேஷன் ஆகி அந்த இடத்துல லீஷன் வந்து சம்திங் அதெல்லாம் வந்து அது கேன்சர் கொண்டு போய் விட்டுடும். அப்போ நம்ம அந்த கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம் இயர்லியாக சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா. மெனி பீப்புள் வித் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வில் ரெக்வயர் கோலன் ரிமூவல். எந்த இடத்துல வந்து அந்த அல்சர் இருக்குதோ அதை வந்து கட் பண்ணி
ரிமூவ் பண்ணிடுறது. Proctocolectomy is typically followed by other procedure. ப்ராக்டோகோலக்டமினா என்ன, ஏற்கனவே போன கண்டிஷனில் பார்த்தோம் நம்ம. அதாவது சிக்மாய்டு கோலனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரெக்டம் சிக்மாய்டு கோலனோட சேர்த்து கோலனையும் ரிமூவ் பண்ணுறது. இதில் என்ன சர்ஜிக்கல் இதுன்னு பார்த்தீங்கன்னா இலியாஸ்டமி ஆர் கிரியேஷன் ஆஃப் அன் ஓப்பனிங் இன் த அப்டமன் கால்டு எ ஸ்டோமா. இலியாஸ்டமி பண்ணுறோம், இலியத்தில் வந்து ஓட்டை போட்டு மேலே கொண்டு வந்து வச்சிடுறோம், ஸ்டோமா ஃபார்மேஷன் பண்ணி அப்புறம் மித்த எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். விச் இஸ் கனெக்டட் டு த இலியம் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். வேஸ்ட் இஸ் சேனல் த்ரோ த ஸ்டோமா இன்டு எ கொலாஸ்டமி பேக் worn over the opening and emptied as needed. அந்த இலியாஸ்டமி பண்ணி மேலே வச்சதுனால அந்த இடத்துலையே வந்து ஸ்டூல் கலெக்ட் ஆகிடும். அந்த அதை வந்து நம்ம எப்போ வந்து நீடடோ அப்போ எம்டி பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி. இலியோ ஆனல் அனஸ்டமோசிஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஜே ஷேப்டு, எஸ் ஷேப்டு, எம் ஷேப்டு அதெல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் இலியோ ஆனல். இலியத்தை நேராக கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஆனலில் அனஸ்டமோசிஸ் கனெக்ட் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, உங்கள் புக்கில் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பிக்சர். which remove the colon and the inside of the rectum but preserves the anus, which is then surgically attached to the ileum. This allows feces to pass out of the body through the anus, avoiding the need for an external waste bag. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டோமானா ஒரு ஓட்டை போட்டு இன்டெஸ்டைனை கொண்டு வந்து வெளியில் வச்சு நம்ம வெளியில் வந்து ஸ்டூல் கலெக்ட் பண்ணுற, அதாவது கொலாஸ்டமி பேக் வச்சு ஸ்டூல் கலெக்ட் பண்ணுறதை விட அந்த என்ன பண்ணிடுறாங்க, அந்த இலியத்தை கொண்டு வந்து ஆனலில் வந்து அனஸ்டமோசிஸ் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நார்மலாக வந்து ஸ்டூல் எப்படி வரும், ஆனல் வழியாக வர மாதிரியே இதுலேயும் வரும். அப்போ நம்மளுக்கு அவுட் சைடு ஓப்பனிங் வந்து தேவையில்லாமல் போயிடும். ஓகேங்களா, அதுக்காக தான் இலியோ ஆனல் அனஸ்டமோசிஸ் பண்ணுறோம். சரிங்களா, இதில் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபரேஷன் இருக்கலாம், ஹெமரேஜ் இருக்கலாம், டாக்ஸிக் மெகாகோலன் இருக்கலாம், ஃபீவர், டேக்கிகார்டியா வரலாம், அப்டாமினல் டிஸ்டென்ஷன் ஆகலாம். அப்டாமினல் டிஸ்டென்ஷனாக என்ன, வீங்கிக்கிறது, அப்டாமன் பெருசாகிடுறது. பெரிட்டோனைட்டிஸ்னால அதுதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிட்டோனியம். லியூகோசைட்டோசிஸ் வரலாம், டைலேட்டட் கோலன் வரலாம். அப்டாமினல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்சஸ் ஃபார்மேஷன் இருக்கலாம், ஸ்ட்ரிக்சர் அண்ட் ஃபிஸ்டுலா வரலாம், அது அப்நார்மல் ஓப்பனிங் வரலாம். அது மேல்நியூட்ரிஷன் போயிடலாம், பேஷண்ட் ஸ்கின் லீஷன்ஸ் வரலாம், அந்த இடத்துல ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஆன்க்ளைசிங் ஸ்பாண்டலோசிஸ் வரலாம், கோலன் மெலிக்னன்சி கேன்சர் வரலாம், லிவர் டிசீஸ் வரலாம். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் ஃபார் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். இப்போ மானிட்டரிங் வைட்டல்ஸ், டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன், பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே நம்ம நர்சிங் மேனேஜ்மெண்ட்டில் எழுதுறது. எக்ஸ்ட்ரா வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் டிலே மாடிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் இலியாஸ்டமி. ஏன்னா இலியாஸ்டமி பண்ணியிருக்கிறதுனால அந்த டயட் எடுத்துக்கிறதுல வந்து சம் மாடிஃபிகேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவைட் ரெஃபரல் டு டயட்டிஷியன் ஃபார் டயட் பிளானிங் அண்ட் டீச்சிங். நம்ம கொடுக்கக்கூடிய டயட்டை வந்து டயட்டிஷியன்கிட்ட கேட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். டீச் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் எ ஹை ஃப்ளூயிட் இன்டேக் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டீஹைட்ரேஷன். ரொம்ப ஃப்ளூயிட் இன்டேக் அதிகமாக கொடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி டீஹைட்ரேஷன்லையும் பேஷண்ட்டை விட்டுடக்கூடாது. ப்ராப்பராக இன்டேக் அண்ட் அவுட்புட் சார்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். டீச் த டெக்னிக்ஸ் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் so as to not worsen the condition. Stress reduction therapies வந்து நம்ம என்னென்னு கேட்டு அதை டீச் பண்ணணும். டீச் அபவுட் த ஃபுட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளாக்கேஜ், அதாவது பிளாக் ஆகிடாமல், அந்த ஸ்டோமா வந்து பிளாக் ஆகிடாமல் என்னென்னலாம் வந்து ஃபுட்டு கொடுக்க முடியுமோ அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். அட்மினிஸ்டர் டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் ஆஸ் ஆர்டர்டு, அதான் டிபிஎன்னு சொன்னால நம்ம இதில் லாஸ்ட் டைம் பார்த்தோம் மேனேஜ்மெண்ட்டில், அதுதான் டிபிஎன், டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அட்மினிஸ்டர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிகேஷன்ஸ் ஒரு ஆர்டர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிகேஷன் கொடுக்கணும், இன்ட்ராவெனஸ் தெரப்பி கொடுக்கணும். இதெல்லாம் நர்சிங் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச் டு எம்டி அண்ட் சேஞ்ச் ஆஸ்டமி பவுச் ஆஃப் சாய்ஸ். அதாவது அந்த ஸ்டோமானா அந்த ஓட்டையை வெளில வச்சுருக்கோம்ல இன்டெஸ்டைன், அது பேர் தான் ஸ்டோமா சொல்லுவோம். அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அந்த பவுச்சை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த பேக்கை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். டீச் ஸ்டோமா அண்டு ஸ்டோமல் ஸ்கின் அசஸ்மெண்ட் வித் ஈச் பவுச் சேஞ்ச். ஒவ்வொரு டைமும் பவுச்சு சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்டோமாவை சுற்றி ஏதாவது ரெட்னஸ் இருக்கா, இல்லை ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிற அந்த சிம்டம்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்க சொல்லணும், இல்லை நம்மளே பார்க்கணும். ரெஃபர் டு லோக்கல் யுனைடெட் ஆஸ்டமி அசோசியேஷன். இப்போ எங்கே ஆஸ்டமி கேர் கொடுப்பாங்களோ அங்கே வந்து அவங்கள நம்ம ரெஃபர் பண்ணலாம். ப்ரொவைட் லிஸ்ட் ஆஃப் லோக்கல் மெடிகேஷன்ஸ் அப்ளைஸ் ஃபார் ஆஸ்டமி அப்ளையன்ஸ். என்னெல்லாம் ஆஸ்டமிக்காக அப்ளையன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, இதான் வந்து ஸ்டோமா கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஓவர். ஓகேங்களா, அடுத்தது இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 10 மார்க்.
ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க். இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஈஸியாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதும்பொழுது கண்டிப்பாக வித் பிக்சரோடு தான் எழுதணும். பிக்சர் இல்லாமல் எழுதுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். சரிங்களா. ஈஸியாக இருக்கும். இப்போ பார்ப்போம் வந்து ஈஸியாக இருக்கும். பிக்சரோடு நீங்கள் எழுதணும். ஓகே, டெஃபினேஷன் பாருங்கள். பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் இம்பேர்மெண்ட் ஆஃப் த ஃபார்வர்ட் ஃப்ளோ ஆஃப் இன்டெஸ்டைனல் கண்டென்ட் விச் இஸ் நோன் அஸ் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். என்னது, பார்ஷியலாக அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம் ஆர் கம்ப்ளீட்டாக அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். எதில், இன்டெஸ்டைன் நார்மலாக கீழே போகிறதில்ல. அப்போ ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் என்ன ஆகும், உடனே மேலே ஃபார்வர்ட் மேல் பக்கமாக அந்த கண்டென்ட் எல்லாமே என்ன ஆகிடும், மேல் பக்கமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளோ மேல் பக்கமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இது வந்து நம்ம கேர்ட்லேயே பார்த்தோம். சரிங்களா. கேர்டில் என்ன பார்த்தோம், அந்த என்ன சொல்கிறது, ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுறதுனால சாப்பிட்ற சாப்பாடு கீழே போகாமல் மேலேயே என்ன ஆகிடுது, ரீகேஜ் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி அதில் வந்து லாஸஸ், அதோட எலாஸ்டிசிட்டியை லாஸ் பண்ணுறதுனால கீழே உள்ள கண்டென்ட் மேலே ஃபார்வர்ட் ஆகி மேலே வருதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் கீழே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அதை தாண்டி போக முடியாதனால அந்த கண்டென்ட் என்ன ஆகுது, மேல் நோக்கி ஃபார்வர்டாக ஃப்ளோ ஆகுது. பிளாக்கேஜ் இன் மூமெண்ட் இன் இன்டெஸ்டைனல் கண்டென்ட் த்ரூ ஸ்மால் ஆர் லார்ஜ் இன்டெஸ்டைன். எதில் வேணாலும் பிளாக்கேஜ் இருக்கலாம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கலாம், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கலாம். About 90% of bowel obstruction occur in the small bowel, especially in the ileum, which is the narrowest segment. Most 90% of obstruction எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் 3 நம்ம பிரிச்சிருக்கோமா, அதுலேயுமே இலியத்தில் தான் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இலியம் தான் வந்து narrowest, ஐ மீன் சுருங்கின செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Classification of intestinal obstruction: mechanical obstruction, neurogenic obstruction, vascular obstruction. இந்த பேரை வச்சு உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சம்திங் இன்டெஸ்டைனோட அனாட்டமியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். நியூரோஜெனிக் அப்ஸ்ட்ரக்ஷன்னா அது நரம்பு சம்மந்தமான ஏதாவது ஒரு நரம்பு வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ அது மூலயமா வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷன். வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அது அதில் போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் அதில் வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா. மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், a physical block to passage of intestinal content without disturbing blood supply of bowel. blood supplyலாம் பவலுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஐ மீன் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது அப்நார்மல் இருக்கிறது. ஹை ஸ்மால் பவல், லோ ஸ்மால் பவல். ஹை ஸ்மால் பவல் அப்படின்னா ஜிஜினத்தில் இருக்கிற அப்ஸ்ட்ரக்ஷன். லோ ஸ்மால் பவல் அப்படின்னா இலியமில் இருக்கிற அப்ஸ்ட்ரக்ஷன். அடிஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன, எதனால் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம், டைப்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து அடிஷன்னா ஃப்ரம் சர்ஜரி, ஹெர்னியா, டெஹிசன்ஸ் அண்டு மாசஸ், இதனால் வரக்கூடிய அந்த அதுக்கு பேர் தான் நம்ம அடிஷன்ஸ்னு சொல்லுவோம். இதில் சர்ஜரி பண்ணது மூலயமா வரலாம் அடிஷன். ஹெர்னியா மூலயமா, ஹெர்னியானா உங்களுக்கே தெரியும், ப்ரொட்ரூஷன் ஆஃப் தி எனி பார்ட் ஆஃப் த பாடி. ஓகேங்களா. அடுத்து wound டெஹிசன்ஸ். மாசஸ்னால் கட்டின்னு தெரியும். wound டெஹிசன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஹிசன்ஸ் அப்படின்னாவே த ஸ்பிளிட்டிங் ஆர் பர்ஸ்டிங் ஓப்பன் ஆஃப் எ பாட் ஆர் wound. wound வந்து பர்ஸ்ட் ஆகி அப்படியே வெடிச்சிக்கிட்டு அது உள்ளேருந்து ஏதாவது என்னது வெளியில் தண்ணியோ பிளட்டோ ஏதாவது ஒன்று வெளியில் வர்றது, அதுக்கு பேர் தான் டெஹிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ அதனாலலாம் கூட அந்த அடிஷன்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. வால்வுலஸ் அப்படின்னா ட்விஸ்டட் லூப் ஆஃப் இன்டெஸ்டைன். அப் டு 70% ஆஃப் ஸ்மால் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் காஸ்டு பை அடிஷன்ஸ். அடிஷன்ஸ் மூலயமா அந்த பவல் வந்து ட்விஸ்ட் ஆகிக்கிறது. ட்விஸ்ட்டுன்னா என்ன, அப்படியே சொல்லுவாங்களே இந்த நாடகத்தில் படத்துலலாம், இப்போ தான் நீங்கள் ஒரு ட்விஸ்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட அப்படியே முறுக்கிறது, நூலை நம்ம முறுக்கி வைக்கிறோம்ல, அதுதான் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிக்சர் இன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் அப்ராக்சிமேட்லி 90% ஆஃப் மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டியூ டு அடிஷன். அடிஷன்னால தான் 90% வந்து மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சர்ஜரி வந்து பவலில் பண்ணியிருந்தோன்னா அது மூலியமாக நம்மளுக்கு அப்படியே அந்த புண்ணு ஆறி ஆறி அந்த அடிஷன்ஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் அப்ஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ணுது. அடுத்து ஹெர்னியானா உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃபன் இன்குயினல் ஹெர்னியா இன் நான் சர்ஜிக்கல் பேஷண்ட். ஹெர்னியா இஸ் த மோஸ்ட் காமன்
காஸ் ஆஃப் மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஹெர்னியா வந்து அதான் முக்கிய காரணமாக இருக்குது மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன்லேயே. சரிங்களா, இதிலே கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அடிஷன், இதுதான் அடிஷன்னு சொல்லுவோம். ஒரு பவலில் என்னது பவல் அந்த ஃபோல்டிங் வந்து ஒரு ஃபோல்டிங்லேருந்து இன்னொரு ஃபோல்டிங்க்கு அப்நார்மல் கனெக்ஷன்ஸு வந்துருச்சா, இதுதான் வந்து அடிஷன்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஃபோல்டிங்கும் தனித்தனியாக இருந்தால் தான் நல்ல மூமெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து கனெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் இது வந்து ஒரு அப்நார்மல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது வந்து ஹெர்னியா. ஹெர்னியாவில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதுதான் இந்த பாருங்கள், இந்த உள்ள பவல் வந்து வெளியில் அப்நார்மல் ப்ரொட்ரூஷன் வெளியில் வந்துடும். ஏன் வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டாமினல் வால் வந்து வீக்கனிங்காக இருக்கிறதுனால, அப்டாமினல் வால் வந்து வீக்காக இருக்கிறதுனால வெளியில் வந்துடுது. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். இந்த எல்லோ கலர் வெளில வருதா, ஃபஸ்ட்டு பெரிட்டோனியம் வருதா, ஃபேட்டி டிஷ்யூ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வருதா, இதில் பாருங்கள் ரெண்டு ஃபோல்டிங் ஆஃப் த இன்டெஸ்டைன் வந்து வெளில வந்துருச்சு. இது வந்து ஸ்ட்ராங்குலேட்டட், அதாவது வெளியில் வந்த அந்த பவல் அந்த ஃபோல்டிங் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளூ கலராக இருந்தால் என்ன அர்த்தம், டக்குன்னு நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், நெக்ரோசிஸ். அப்போ அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் எதுவுமே இல்லாமல் டிஷ்யூ எல்லாமே டெத் ஆகி நெக்ரோசிஸ் ஆகிடுது. சரிங்களா, திஸ் ஒன் ஆஃப் த ஹெர்னியா. அடுத்தது காமன் டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா என்னென்னலாம் வரலான்னா, அம்பிளிக்கல் ஹெர்னியா, அதை பாருங்கள், அம்பிளிகஸ்லேருந்து வெளியில் வந்துடுறது ப்ரொட்ரூட் ஆகி. அப்புறம் இங்குயினல் ஹெர்னியா. இங்குயினல்னால் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து இங்குயினல் ஏரியா இருக்குல்ல, ஃபெமோரல் ஏரியா, அதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து வந்துடுறது. இன்னொன்று ஃபெமோரல் ஹெர்னியா. ஃபெமோரல் ஹெர்னியானா கரெக்டாக அந்த ஃபெமோரல் ரீஜியனில் கீழே போகிறது. மோஸ்ட்லி இது மேலுக்கு தான் வரும். அந்த ஸ்க்ரோட்டம் கிட்ட அந்த இன்டெஸ்டைன் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி வந்துடுறது, ஹெர்னியேட்டட் ஆகி. ஓகேங்களா, இது ஹெர்னியா. இது வேல்வுலஸ். வேல்வுலஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது நார்மல் இன்டெஸ்டைன். நார்மல் இன்டெஸ்டைன் எப்படி இருக்குது, இந்த யூ ஷேப் ஏரியா நார்மலாக இருக்கா, இப்படி இங்கே பாருங்கள், அசெண்டிங் கோலன், டிரான்சஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், அடுத்து சிக்மாய்டு கோலன், வெளியே ஆனஸ் வந்துருச்சா, ரெக்டம் ஆனஸ், இது நார்மல். இந்த யூ ஷேப்பில் இருக்கிறது இங்கே எப்படி ஆயிருக்குது பாருங்கள், அப்படியே ட்விஸ்ட் ஆகிருக்குதா, அப்படியே சுருட்டிக்குச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம எதையாவது இப்படி நீங்கள் ஐவி ஃப்ளூயிடு போலனா அந்த ஐவி டியூப் இருக்குல்ல, அதை இப்படி சுருட்டி இப்படி ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி விடுவீங்கள்ல, அந்த மாதிரி, தட் இஸ் த ட்விஸ்டட். அது பேர் தான் நம்ம வேல்வுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்டர்சசப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்சசப்ஷன் அப்படின்னா இதோ பாருங்கள், இதுதான் ஈஸியான எக்ஸாம்பிள். அந்த லார்ஜ் இது இன்டெஸ்டைன் வந்து அதுக்குள்ளேயே போயிடுறது. சரிங்களா, நார்மலாக நீட்டாக இருக்கிறது அப்படியே மடங்கி அது உள்ளே வந்து கொஞ்சம் போயிடுறது. இதுக்கு பேர் தான் இன்டர்சசப்ஷன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இன்டர்சசப்ஷனான பால். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் ஏரியாலேருந்து இந்த ப்ளூ கலர் ஏரியா வரைக்கும் அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து உள்ளே போயிருக்குது. சரிங்களா, அதுக்குள்ளேயே அதே போயிருக்குது. இதோ பாருங்கள், இதில் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இதோ பாருங்கள், இந்த ஏரியா இந்த எல்லோ கலர் அம்புக்குறி விட்டுருக்காங்கல்ல, அந்த ஏரியா இதோ பாருங்கள், இதுதான் இந்த எல்லோ கலர் ஏரியா. இது வந்து கீழே தொங்குறது அப்பெண்டிக்ஸ், இது ஸ்மால் இன்டெஸ்டைனோட எட்ஜு, இது லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது எப்படி வந்து உள்ளே போயிருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இன்டர்சசப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா இது ரெண்டுத்துக்கும்? இது எப்படி இருக்குது, இது எப்படி உள்ளே போயிருக்கு. இந்த இடத்துல எல்லோ கலர் மார்க் பண்ணியிருக்கிற ரீஜன் எங்கே இருக்குது, அந்த ரீஜன் இந்த அடுத்த பேஜில் அடுத்த பிக்சரில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். தெரியுதா நல்லா? அப்போ இதுதான் வந்து இன்டர்சசப்ஷன். இன்டர்னாவே உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம், சசப்ஷன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நியூரோஜெனிக் அப்ஸ்ட்ரக்ஷன். த இன்டெஸ்டைனல் மஸ்குலேச்சர் கேன் நாட் பி ப்ராப்பர் த கண்டென்ட் அலாங் த பவல். அதாவது இப்போ ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன் இல்லாமல் போகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமைலாய்டோசிஸ், அடுத்தது மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அமைலாய்டோசிஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ அமைலாய்டோசிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் கண்டென்ட். ஓகேங்களா, amyloid is an abnormal protein that is usually produced in the bone marrow and can be deposited in any tissue or organ. அதுதான் நம்ம amyloidosis அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது abnormal protein.
எதில் வேணாலும் அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் அதில் தானலாம் கிடையாது. அதனால கூட நியூரோஜெனிக் அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். அடுத்தது வந்து வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்ஷன். வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்ஷன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ரமைஸ் பிளட் சப்ளை லீடிங் டு கேங்க்ரீன் ஆஃப் தி இன்டெஸ்டைனல் வால். அதாவது பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அது மூலயமா கேங்க்ரீன் ஃபார்மேஷன்னாலும் அந்த இடத்துல செல் வந்து டெத் ஆகி அந்த டெத்தான டிஷ்யூ இருக்குல்ல, அதை தான் நம்ம கேங்க்ரீன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபார்ம் ஆகிடும். காஸ்ட் பை ப்ரொலாங்டு மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப நாள் அப்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நான் சொன்னேன்ல ஸ்மால் இன்டெஸ்டைன் வெளில வந்து ஹெர்னியாவில் ரொம்ப நாள் வந்து அந்த ஹெர்னியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன்லாம் போகாமல் என்ன ஆகிடும், அந்த நெக்ரோசிஸ் ஆகி அந்த இடத்துல உள்ள டிஷ்யூஸ்லாம் டெத் ஆகி கேங்க்ரீன் ஃபார்மேஷன் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்ஷன். காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம சொன்ன எல்லா டைப்ஸையும் நீ காசஸில் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இன்ஃப்ளமேஷன் இதுக்கெலாம் நோ நீடு மோர் எக்ஸ்ப்ளனேஷன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இன்ஃப்ளமேஷன், நியோபிளாசம்னா கட்டி இருக்கலாம், கேன்சர் கட்டி, அடிஷன்ஸு, ஹெர்னியா, வால்வுலஸ், இன்டர்செப்ஷன், ஃபுட் பிளாக்கேஜ், ஏதாவது ஹார்ட் ஃபுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட பிளாக்கேஜ் ஆகலாம். கம்ப்ரெஷன் ஃப்ரம் அவுட் சைடு த இன்டெஸ்டைன், வெளியிலேருந்து ஏதாவது இன்டெஸ்டைனை ப்ரெஸ் பண்ணி இருக்கிறது. சரிங்களா, அதனால கூட வரலாம். டயரோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் இதனால் இருக்கலாம். லோபார் நிமோனியா வந்து லோயர் லோபில் இருந்துச்சுன்னா அதனாலேயும் இருக்கலாம். பெரிட்டோனைட்டிஸ், பான்க்ரியேட்டைட்டிஸ் அதனாலலாம் இருக்கலாம். டைவர்டிகுலைட்டிஸ் இப்போ படித்தாலும் டைவர்டிகுலர் டிசீஸ் அதனால இருக்கலாம். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னால இருக்கலாம். ப்ரீவியஸ் அப்டாமினல் சர்ஜரி பண்ண மோஸ்ட்லி ஃபஸ்ட் காசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அப்டாமினல் சர்ஜரி தான். ஏன்னா எனி சர்ஜரி பண்ணினா தான் அந்த இடத்துல வந்து லீஷன்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அந்த லீஷன் தான் நம்மளுக்கு வந்து மெயின் காசஸ் ஆகிடுது இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு. சரிங்களா, பேத்தோஃபிசியாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூ டு த இட்டியாலஜி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஃப்ளூயிட் கேஸ் இன்டெஸ்டைனல் கண்டென்ட் அக்குமுலேட் ப்ராக்சிமல் அண்ட் டு த இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அங்கே நடக்கிறதுனால எல்லாமே இன்டெஸ்டைனல் கண்டென்ட்டு, ஃப்ளூயிடு, கேஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்துருது, அக்குமுலேட் ஆகிடுது. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து மெகாகோலன் பெருசாகி அப்டாமினல் டிஸ்டென்ஷன் ஆகிடுது. ரெடியூஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட், அந்த மாதிரி டிஸ்டென்ஷன் ஆக அதோடைய அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகிடுது. இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் இன் த லியூமன் அண்ட் இன்க்ரீஸ் த கேபிலரி பெர்மியபிலிட்டி அண்ட் எக்ஸ்ட்ராவசேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இன் டு த பெரிட்டோனியல் கேவிட்டி. பெரிட்டோனியல் கேவிட்டியில் அந்த இதுலேருந்து இன்டெஸ்டைன்லேருந்து ஃப்ளூயிட் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடுது. எடிமா ஃபார்மேஷன் ஆகிடுது. அந்த இடத்துல கன்ஜெஷன் அண்ட் நெக்ரோசிஸ் ஆகுது. ரப்சர் ஆஃப் த பவல் அக்கர்ஸ். ஏன்னா மெகாகோலன் எவ்வளோ நேரம் வீங்கிட்டே போக ஒரு டைமில் என்ன ஆகிடும், பர்ஸ்ட் ஆகிடும். பலூன் மாதிரி தான். பலூனில் நீ ஊற்றிட்டே இருந்தாலும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்ன ஆகிடும், அது வெடிச்சிடும், பர்ஸ்ட் ஆகிடுது. ஹைப்போவோல்மிக் ஷாக்குக்கு போய்ட்றாங்க. சரிங்களா பேஷண்ட். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் டேட்டா, அப்ஜெக்டிவ் டேட்டா. ப்ராக்சிமல் லூப் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, ப்ராக்சிமல் லூப்பில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அப்பர் அப்டாமினல் ஷாப், கிராம்பிங் அண்ட் இன்டர்மிட்டன்ட் பெயின் இருக்குமா. டிஸ்டல் லூப்பில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா புவர்லி லோக்கலைஸ்டு கிராம்பிங் பெயின் மட்டும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ஜெக்டிவ் டேட்டா பொறுத்த வரைக்கும் பவல் சவுண்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பவல் சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இனிஷியலி லவுட், ஹை பிச்சுடு, வென் ஸ்மூத் மசில் அட்டானி அக்கர்ஸ், பவல் சவுண்ட் ஆப்சண்ட். அதாவது எந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதுக்கு மேலே அதுக்கு பக்கம் ஒரு சைடு வந்து ஹை பிச்சுடில் நல்ல லவுடாக சத்தம் கேட்கும், இன்னொரு சைடில் வந்து சத்தமே கேட்காது. ஏன்னா அந்த இடத்துல பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டே இருக்காது, ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் ஆக்கராக இருக்குல்ல. அதனால் அடுத்து இன்க்ரீஸ்டு பெரிஸ்டால்சிஸ் லெவல் அபோவ் த அப்ஸ்ட்ரக்ஷன் இன் அட்டெம்ப்ட் டு மூவ் இன்டெஸ்டினல் கண்டென்ட் த்ரூ த அப்ஸ்ட்ரக்டட் ஏரியா. இப்போ சொன்னதே தான் அதுவும். அப்ஸ்ட்ரக்ஷன் டு பேசேஜ் ஆஃப் கேஸ் ஆர் ஸ்டூல் த்ரூ அப்ஸ்ட்ரக்ஷன் போர்ஷன் ஆஃப் பவல். அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் போர்ஷன் வழியாக ஒரு கேஸோ இல்லை ஒரு வேறு எந்த கண்டென்ட்டுமே வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறது. அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். ப்ராக்சிமல் லூப் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ப்ரொஃப்யூஸ் நான் ஃபீக்கல் வாமிட்டிங் இருக்கும். ஏன்னா ப்ராக்சிமல் லூப்லேயே இருக்குது அப்படின்னா உள்ளேயே போகாது. அப்போ வாமிட் பண்ணாலோ இல்லை நாசியேட்டடாக இருந்தாலும் அந்த ஃபீக்கல் ஸ்மெல் வந்து வாயிலே அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது டிஸ்டல் லூப் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா லெஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃபீக்கல் டைப் வாமிட்டிங் இருக்குமா. யூரின் அவுட்புட் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால. பல்ஸ் டாக்கிகார்டியலாக இருக்கும். பேஷண்ட் அப்டாமினல் டிஸ்டென்ஷன் இருக்கிறதுனால மூச்சுட முடியாது. ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஹைப்போடென்ஷனில் இருப்பாங்க பேஷண்ட். டீஹைட்ரேஷனில் இருப்பாங்க. ஹீமோ கான்சன்ட்ரேஷனோ ஹைப்போலிமியாவில் இருப்பாங்க. சரிங்களா. தீஸ் ஆர் ஆல் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். டயக்னாஸ்டிக் எவல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீக்கல் மெட்டீரியல் ஆஸ்பிரேஷன் ஃப்ரம் என்ஜி டியூப். ரயில் ஸ்ட்ரிப் போட்டு நம்ம ஆஸ்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன வரும், ஃபீக்கல் மெட்டீரியல் வரும். அப்போ எங்கேயோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்போ கீழே போகாமல் எல்லாமே மேலே வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்டாமினல் எக்ஸ்ரே, செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கலாம். கான்ட்ராஸ்ட் ஸ்டடி, பேரியம் எனிமா, கேஸ்ட்ரோகிராஃபின் எடிமா அதெல்லாமே கொடுத்து நம்ம கான்ட்ராஸ்ட் ஸ்டடி பண்ணலாம்.
லெபார்ட்டரி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஷோ டிக்ரீஸ் சோடியம் பொட்டாசியம் குளோரைட். ஏன் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்? ஏன்னா அங்கே அப்சர்ப்ஷனே இருக்காது. இன்டெஸ்டைனில் தானே அப்சர்ப்ஷன் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து அப்சர்ப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது எல்லாமே அப்சர்ப்ஷன் ஆகாமல் வெளியில் வந்துடும். அப்போ இதெல்லாம் கம்மியாக இருக்கும் பிளட்டில். அந்த மாதிரி WBC எலிவேட்டடாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. சீரம் அமைலேஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் சிக்மாய்டோஸ்கோப்பி வச்சு பார்க்கலாம், கொலனோஸ்கோப்பி வச்சு பார்க்கலாம். தீஸ் ஆர் ஆல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா பேஷண்ட் டீஹைட்ரேஷன் போய் கோமாக்கு போயிடுவாங்க. அதுக்கு நார்மல் சலைன், லிங்கல் லாக்டேட், பொட்டாசியம் இது எல்லாமே கொடுக்கணும். NG சக்ஷன் டு டிகம்ப்ரஸ் பவல். NG சக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உள்ள ஃப்ளூயிடு போக என்ன ஆகும்? அப்டம் டிஸ்டென்ஷன் அதிகமாகிடும். அப்போ நம்ம இங்கே வந்து சக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உள்ள ஃப்ளூயிட் எல்லாமே வெளியில் வரும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஷாக் அண்ட் பெரிட்டோனைட்டிஸ். TPN may be necessary to correct protein deficiency from chronic obstruction, paralytic ileus or infection. TPN என்ன? டோட்டல் பேரண்ட்ரல் நியூட்ரிஷன் கொடுக்கணும். அடுத்து அனால்ஜசி கொடுக்கணும், பெயினுக்கு செடேட்டிவ் கொடுக்கணும். ஓஃபியாய்டு வந்து அவாய்ட் பண்ணணும். ஓஃபியாய்டு ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா ஏற்கனவே பவல் மூமெண்ட் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இன்னும் ஓஃபியாய்டு அனால்ஜசி கொடுத்தீங்க அப்படின்னா பவல் மூமெண்ட் இன்னமும் கம்மியாகிடும். அதனால் அதை கொடுக்கக்கூடாது. அடுத்து ஆம்புலேஷன் ஃபார் பேஷண்ட் வித் பேரலைட்டிக் இலியம் டு என்கரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் பெரிஸ்டால்சிஸ். ஆம்புலேஷன் பேஷண்ட்டை நடக்க சொல்லணும். நடக்காமல் படுத்தே இருந்தாங்கன்னா அவங்களோட இலியம் வந்து பேரலைசிஸ் ஆகிடும். சரிங்களா? இதுதான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அடுத்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ரிலீவிங் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிலீவ் பண்ண பார்க்கணும். க்ளோஸ்டு பவல் ப்ரொசீஜர் பண்ணணும். லைசஸ் ஆஃப் அடிஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் வேல்வுலஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும். இன்டர்செப்ஷன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும். ஹெர்னியா இருந்துச்சுன்னா அதை ஹெர்னியோகிராஃபி பண்ணணும். அடிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ரிலீவ் பண்ணிடலாம். இதுதான் கீழே உள்ளது. என்ட்ராட்டமி அப்படின்னா என்னென்னா ஓப்பனிங் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். என்ட்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் என்ட்ராட்டமி. அக்யூட் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ் நீ வந்து எழுதியிருப்ப கேஸ் ஸ்டடி. அப்போ என்ட்ரைட்டிஸ் அப்படின்னாவே அப்படின்னாவே லார்ஜ் இன்டெஸ்டைன்னு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ட்ராட்டமி அப்படின்னா ஓப்பனிங் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? அடுத்த ரிசெக்ஷன் ஆஃப் பவல் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிங் லீஷன். எந்த இடத்துல லீஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த பவலை வந்து ரிசெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜ் கூட வந்து அதை அனஸ்டமோசிஸ் பண்ணிடுறது. இன்டெஸ்டைனல் பைபாஸ் அரௌண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே விட்டுட்டு மேலே உள்ள இன்டெஸ்டைனை அப்படியே கொண்டுட்டு வந்து அடுத்தது உள்ளது கூட ஜாயின் பண்ணி விட்டுறது. அதுதான் பைபாஸு. டெம்பரவரி கொலாஸ்டமி பண்ணலாம், ஏன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிற வரைக்கும். இதெல்லாம் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். நர்சிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ப்ரீ ஆப்ரேட்டிவ் அண்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆர்டர்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நோ நீடு மோர் எக்ஸ்ப்ளனேஷன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பவலில் அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால அதை மட்டும் பார்ப்போம். டீகம்ப்ரஸ் த பவல். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக என்னென்னலாம் பேஷண்ட்டுக்கு பார்க்கணும், என்னென்ன சார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில். அண்ட் இன்டெஸ்டினல் டியூப் இஸ் இன்சர்ட்டட் அண்ட் அட்டாச்டு எஸ் சக்ஷன் டு ரிலீவ் த வாமிட்டிங் அண்ட் டிஸ்டென்ஷன். இன்டெஸ்டினல் டியூப் வந்து அந்த ஹோல் கூட அட்டாச் பண்ணி அதில் உள்ள சக்ஷன் போட்டு அதில் உள்ள ஃப்ளூயிட் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும். அப்போ தான் வந்து டிஸ்டென்ஷன் குறையும். இஃப் த அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டியூ டு அடிஷன்ஸ், ஹெர்னியா, டியூமர், டியூப் ஸ்டாப்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். எந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல போய் சக்ஷன் போடக்கூடாது. அதுக்கு மேலோட சக்ஷனை நம்ம நிப்பாட்டிக்கணும். ஓகேங்களா? இதுதான் மெயின். மற்றபடி பெயின் ரிலீவ் பண்ணுறது அது எல்லாமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்லேயே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரொவைட் டிஸ்சார்ஜ் டீச்சிங். நம்ம இப்போ கொலாஸ்டமி பண்ணியே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன். அப்போ என்னெல்லாம் நம்ம சொல்லணும்? அப்போ பேகை எப்படியெல்லாம் மாற்றணும், எவ்வளோ டைமுக்கு ஒரு டைம் மாற்றணும், பேகை மாற்றும் போது அந்த ஸ்டோமாவை சுற்றி நம்ம என்னென்னலாம் வாட்ச் பண்ணணும், அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணி அனுப்பணும். ஃபார் டிஸ்மிசல் ஆஃப் த ஃபாலோயிங் மெடிக்கல் ரெசல்யூஷன் ஆஃப் த அப்ஸ்ட்ரக்ஷன் த கிளையன்ட் நீட் டு லேர்ன் த வேஸ் டு ப்ரிவென்ட் ரெக்கரன்ஸ் அண்ட் டு மெயின்டைன் பவல் எலிமினேஷன். எப்படியெல்லாம் பவல் எலிமினேஷன் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு நம்ம டீச் பண்ணி அனுப்பணும். இதனால் என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? அப்ஸ்ட்ரக்ஷன் பவலில் வந்து வரதுனால என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் டியூ டு லாஸ் ஆஃப் வாட்டர், சோடியம் குளோரைட், பெரிட்டோனைட்டிஸ் வரலாம், ஷாக் டியூ டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் டீஹைட்ரேஷன், டெத் டியூ டு ஷாக், டெத் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் கொலைட்டிஸ். சிம்பிள் கண்டிஷன், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கோலன். அவ்வளோதான் கொலைட்டிஸ்னால். Colitis refers to inflammation of the inner lining of the colon. Causes பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்த எல்லா காசஸுமே அதில் போட்டுக்கலாம். இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இஸ்கிமிக் கொலைட்டிஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன், மைக்ரோஸ்கோபிக் கொலைட்டிஸ், இது எல்லாமே காசஸ்ஸு.
கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் பெயின் இருக்கும், கிராம்பிங் இருக்கும், ப்ளோட்டிங் இந்த அப்டமன். அப்படியே இப்படி தட்டுனீங்கன்னா அப்படியே அப்டமன் இங்கேயும் அங்கேயும் அப்படியே அலைப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடும் அந்த மாதிரி இருக்கும். அதான் ப்ளோட்டிங் இந்த அப்டமன். வெயிட் லாஸ் இருக்கும், டயரியா இருக்கலாம், பிளட் இந்த ஸ்டூல் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், அர்ஜென்ட் நீட் டு மூவ் த பவல், அர்ஜென்சி இருக்கலாம், சில்ஸ் அண்ட் ஃபீவர் இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம். ஓகேங்களா, தீஸ் ஆர் ஆல் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். டயக்னோஸ்டிக் எவலுவேஷன் அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அடுத்தது கொலனோஸ்கோபி எதுக்கு, விசுவலைசேஷன் ஆஃப் த கோலன், சிக்மாடோஸ்கோபி விசுவலைசேஷன் ஆஃப் த கோலன் அண்டு ரெக்டம், அது எல்லாமே. அடுத்து அப்டாமினல் இமேஜிங், எம்ஆர்ஐ சிடி எடுக்கலாம், பேரியம் எனிமா கொடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும். இதெல்லாம் டயக்னோஸ்டிக் எவலுவேஷன். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக்னா எதுக்கு, அந்த மசில்ஸ் பெயின் இருக்குல்ல அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் ஸ்பாஸ்னில். சரிங்களா. surgical management, surgery to remove part of all or colon, அதாவது part or all of colon and rectum may be necessary if other treatment don't work. அதாவது சர்ஜிக்கல் மூமெண்ட்னு பார்த்தா எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனையோ அந்த இடத்த கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அடுத்தது கூட அனஸ்டமோசஸ் பண்ணிக்க வேண்டியதான். நர்சிங் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்பிஓ, நெல் பர் ஓரல் ஸ்டேட்டஸ் வச்சுக்கணும், ஐவி ஃப்ளூயிட் கொடுக்கணும், லிமிட் ஆக்டிவிட்டி கொடுக்கணும், மானிட்டர் பவல் சவுண்ட் வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மானிட்டர் ஃபார் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், பெரிட்டோனிட்டிஸ் வருதான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மானிட்டர் ஃபார் சைன்ஸ் சிம்டம்ஸ் ஆஃப் ஹெமரேஜ், ப்ளீட் ஆகுதான்னு அந்த ஸ்டூல் சாம்பிள் வச்சு மானிட்டர் பண்ணணும். ஏன்னா மெலினா இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அஸ் டயட் அட்வான்சஸ் பிளேஸ் ஆன் ஏ லோ ஃபைபர் ஆர் ஹை ப்ரோட்டீன் டயட். அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா லோ ஃபைபர் டயட் கொடுக்கணும், ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும். அவாய்ட் த ஃபாலோயிங் ஃபுட், நட்ஸு, ஆல்கஹால், கஃபின் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். நீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஸ்மோக்கிங் செசேஷன், ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை செசேஷன் அப்படின்னா ஸ்டாப் பண்ண சொல்லணும். இதில் இருந்தால் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஃபார் கொலைட்டிஸ். ஓகேங்களா. அடுத்தது டிபி அப்டமனில் டிபி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம டிபி எந்த இடத்துல டிபி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான். சரிங்களா. த டேர்ம் அப்டாமினல் டியூபர்குலோசிஸ் இன்க்ளூட் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் ஆன் தி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். த மிசன்ட்ரி இட்ஸ் நோட் அண்டு ஒமெண்டம் எங்கே வேணாலும் இருக்கலாமா, மிசன்ட்ரிக்கில் இருக்கலாமா, நோட்ஸில் இருக்கலாம், ஒமெண்டம் அந்த மேலே தொங்குதில்ல அதில் இருக்கலாம், இந்த பெரிட்டோனியத்தில் இருக்கலாம், அண்ட் த சாலிட் ஆர்கன்ஸ் ரிலேட்டட் டு த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் சச் அஸ் த லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் எதில் வேணாலும் டிபி ஆக்கர் ஆகலான்றாங்க. காசஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் த டியூபர்குலோசிஸ் germ by drinking unpasteurized milk of the cow infected with TB is one of the mechanisms of abdominal TB. அந்த கவுக்கு அந்த மாட்டுக்கு வந்து டிபி இருந்து அதோடைய பாலை நம்ம வந்து ஒழுங்காக காய்ச்சாமல் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பேன் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு. பாஸ்டரைசேஷன் மீன்ஸ் என்னது, மில்கை வந்து பாயில் பண்ணுறது. அப்போ அது சரியாக பண்ணாமல் நம்ம குடிக்கிறது மூலயமா அந்த டிபி ஆர்கனைசம் நம்ம உடம்புக்குள்ளே போய்டுறது. டிபி பேஸ்லெஸ் ஃப்ரம் த லங்ஸ் டு த இன்டெஸ்டைன் டு பை த பிளட் ஸ்டம். சப்போஸ் டிபி லங்ஸ் இருந்து அதான் லங்ஸில் வந்து டிபி இருந்து செகண்டரியாக வந்து இதுக்கு வர்றது. இதெல்லாம் தான் காசஸ். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டிபிக்குள்ளே அதே தான், ஃபீவர், லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், இல்லைனா டயரியா இருக்கலாம், கோலிக்கி பெயின் அதான் சுருக்குன்னு குத்துதுன்றோம்ல அதான் பெயின், கோலிக்கி பெயின், அப்டாமினல் ஸ்வெல்லிங் இருக்கலாம், டெண்டர்னஸ் இருக்கலாம், நைட் ஸ்வெட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிபி அப்டமன் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. டயக்னோஸ்டிக் எவலுவேஷன் எப்படி நம்ம டிபி டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு மேன்டெக்ஸ் டெஸ்ட்டு, கையில் ஒரு 0.5 ml வந்து இது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரவுண்ட் பண்ணி வைப்போமா, அது ஸ்வெல் ஆகுதா, எந்த அளவுக்கு ஸ்வெல் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அது பேர் தான் மேன்டெக்ஸ் டெஸ்ட்டு. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இஎஸ்ஆர், எர்த்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டுன்னு அர்த்தம். இஎஸ்ஆர்னா சீரம் அல்புமின் லெவல், எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் அப்டமன், எண்டோஸ்கோபி, கலோனோஸ்கோபி, லேப்ராஸ்கோபி, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன், சைட்டாலஜி, அந்த இடத்துல வந்து நீடில் விட்டு சம் அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ எடுத்து அதை பயாப்சிக்கு அனுப்பி அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது டிபி இருக்குதான்னு. அடுத்து பெரிட்டோனியல் பயாப்சி, அசைட்டிக் ஃப்ளூயிட் அசஸ்மெண்ட் வித் பிசிஆர் அசே, அதாவது பிசிஆர்னா பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். அது வந்து அந்த ஃப்ளூயிட் அசைட்டிஸ் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த அதான் ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து அப்டமன், அதான் அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃப்ளூயிடு கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் இன்ஃப்ளமேஷனாக இருக்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து குவான்டிஃபெரன், டிபி டெஸ்ட் ஆர் ஆல் எஃபெக்டிவ் இன் ரீச்சிங் த கன்க்ளூஷன் வித் த டயக்னோசிஸ். அப்போ டிபி டெஸ்ட் என்னெல்லாம் டிபி டெஸ்ட் எடுக்கலாமோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றே தான், ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக், ஏடிடி சொல்லுவோம்ல,
ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம். டியூபர்குலோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட், ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் நம்ம என்னது அட்டை மாத்திரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 6 மந்த்துக்கு வந்து இனிஷியலாக நம்ம எடுத்துக்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டை. டிபெண்டிங் அப்பான் த ரிசல்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு தெரப்பி, ட்ரீட்மெண்ட் இஸ் டு பி கண்டினியூடு ஃபர்தர். அதாவது அதுக்கு அடுத்தபட்சமும் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த 6 மந்த்துன்னு நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். எப்போ நம்மளுக்கு சிம்டம் இல்லாமல் நெகட்டிவ்னு வருதோ அது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும். என்னென்னலாம் காமன் ட்ரக் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தாம்பியூட்டால், பைரசினமைட், ஐசோனியாசைட், ரிஃபாம்பைசின், இதெல்லாம் தான் டிபி ட்ரக்னு சொல்லுவோம் நம்ம. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் கரெக்ஷன் ஃபார் ஸ்ட்ரிக்சர்ஸ் வித் stricturoplasty and perforations in the intestine with resection and anastomosis is recommended. எந்த இடத்துல வந்து மெயினாக இருக்கோ அதை வந்து எடுத்து போட்டுட்டு ஸ்டிச்சப் பண்ணிடுறது, அடுத்த இடத்து கூட அனஸ்டமோசிஸ் பண்ணி விட்டுறது. intestinal obstruction is initially treated with drug therapy before proceeding to corrective surgery. சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதில் சரி ஆகலை அப்படின்னா தான் அடுத்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிபி அப்டமன். ஓகே, இன்றைக்கி நம்ம 4 கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். அதனால் இந்த 4 கண்டிஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லியிருக்கேன், இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வித் பிக்சரோடு படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இன்கார்சரேட்டட் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெர்னியாவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெர்னியா வெளியில் வந்து ட்விஸ்ட் ஆகி அது வந்து நெக்ரோசிஸ் ஆகி இருக்கிறது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம இன்கார்சரேட்டட் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.